சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்கழி 1 பார்க்கக்கூடிய தலைப்பு திருமாலோட அவதாரங்கள். உலக நன்மைக்காகவும், அதர்மத்த அழிச்சு தர்மத்த நிலைநாட்டுறதுக்காகவும் திருமால் எடுக்கக்கூடிய வடிவங்கள் தான் இது. இதுல ரொம்பவே பிரபலமான தசாவதாரம், அதாவது 10 அவதாரங்கள் என்னலாம் அப்படின்னா, மச்ச அவதாரம் இது மீன் வடிவம், கூர்ம அவதாரம் ஆமை வடிவம், வராக அவதாரம் பன்றி வடிவம், நரசிம்ம அவதாரம் சிங்க முகமும் மனிதனோட உடலும் கொண்ட வடிவம் தான் இது. வாமன அவதாரம் குள்ள வடிவம், பரசுராம அவதாரம் கோடரி ஏந்திய வடிவம், ராம அவதாரம் அயோத்தி மன்னனோட ராம வடிவம் தான் இது. கிருஷ்ண அவதாரம் கோகுலத்து கிருஷ்ணரோட வடிவம், புத்த அவதாரம் கௌதம புத்தர் வடிவம். சில மரபுகள்ல பலராமராவும் அழைக்கப்படுறாரு. கல்கி அவதாரம் 10வதா, வருங்காலத்துல வர இருக்கக்கூடிய அவதாரம் தான் கல்கி அவதாரம். அவதாரங்களோட நோக்கம் என்னன்னா, பூமியில அதர்மம் பெருகிறப்போ அதை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறது தான் இறைவனோட முக்கிய நோக்கம். ஒவ்வொரு அவதாரமும் ஒரு குறிப்பிட்ட காலத்தோட தேவைக்கும் உலக உயிர்களோட நலனுக்காகவும் தான் எடுக்கப்படுது. மகாவிஷ்ணுன்னு அழைக்கப்படக்கூடிய திருமாலோட 10 அவதாரங்கள் முக்கியமானதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 10 அவதாரங்களை தவிர்த்து மேலும் 14 அவதாரங்களை திருமால் எடுத்திருக்கிறாரு. அந்த 14 அவதாரங்களை தொடர்ந்து பார்க்கலாம். முதலாவதா ஹயக்ரீவர், 2வது இருது மன்னன், நவ நாராயணன், மோகினி, தத்தாத்ரேயர், தன்வந்திரி, ஜனகர், நாரதர், குப்தர், அம்சவர்த்தனர், ரிஷபர், கபிலர், வியாசர், யக்ஞர். இதுதான் அந்த 14 வடிவம். முதல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முதல் 3 வடிவங்கள். இதுல இருந்து இன்னைக்கு முதல் 3 அவதாரங்கள் பற்றி தான் பார்க்க போறோம். முதலாவதா மச்ச அவதாரம். பகவான் மகாவிஷ்ணு எடுத்த தசாவதாரத்துல முதல் அவதாரம் தான் இந்த மச்ச அவதாரம். மச்சம் அப்படின்னா மீன் அப்படின்னு பொருள். வேதங்களை அபகரித்து கொண்டு போய் கடல்ல ஒளிச்சு வச்சிருந்த அசுரனை அழைக்கிறதுக்காக மகாவிஷ்ணு கிருத யுகத்துல எடுத்த அவதாரம் தான் இது. ஏனைய அவதாரங்கள் மாதிரியே இந்த அவதாரத்துக்கு அதிகமான கோவில்கள் கிடையாது. ஆனா தஞ்சாவூர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் கும்பகோணம் செல்லக்கூடிய சாலையில பண்டாரவாடை அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துல இருக்கு. அங்க தேவராயன் பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய மச்சபுரீஸ்வரர் கோவில் தான் மச்ச அவதாரமா ஸ்ரீ விஷ்ணுவை வழிபடக்கூடிய வழிபாடு தலமா அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய மூலவரோட பெயர் மச்சபுரீஸ்வரர். அம்பாளோட திருநாமம் சுகந்த குந்தலாம்பிகை. இந்த கோவில் வரலாற்று படி பார்த்தோம்னா, ஒரு முறை படைப்பு கடவுளான பிரம்மதேவன் ஆழ்ந்த நித்திரையில ஆழ்ந்துட்டாரு. அப்போ ஒரு அசுரன் படைப்பு தொழிலுக்கு ஆதாரமான வேதங்களை திருடிட்டு போயிட்டான். அதனால படைப்பு தொழில் ஸ்தம்பித்து போயிடுச்சு. அப்போ பிரம்மதேவன் வேண்டுகோளுக்கு இணங்க ஸ்ரீ மகாவிஷ்ணு அவருக்கு உதவுறதுக்கு முன் வந்தாரு. அவர் சின்னதா மீன் வடிவம் எடுத்து ஒரு ஆற்றில் தங்கி இருந்தாரு. அந்த காலகட்டத்தில் சத்திய விரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் நீரையே உணவா கொண்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நோக்கி கடுமையா தவம் செஞ்சுட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் ஆற்றில் நீராடிட்டு இருந்தப்போ தன்னோட 2 கைகளாலையும் ஆத்து நீரை அள்ளினான். அப்போ அவனோட கையில இருந்த நீர்ல ஒரு சின்ன மீன் குஞ்சு வந்தது. அந்த மீன் அவங்கிட்ட பேசினது, மன்னா என்னை மீண்டும் நீர்ல விட்டுடாதீங்க, பெரிய மீன்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொன்னது. உடனேயே மன்னன் தன்னோட கமண்டலத்துல அந்த மீனை போட்டுட்டு அரண்மனைக்கும் போனான். கொஞ்ச நேரத்துல அந்த மீன் கமண்டலம் கொள்ளாத அளவுக்கு பெருசாயிடுச்சு. உடனேயே மன்னன் அந்த மீனை ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டான். பாத்திரம் கொள்ளாத அளவுக்கு மீன் பெருசாகிட்டே இருந்தது. என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு போன மன்னன் அந்த மீனை அரண்மனையில இருந்த நீராடக்கூடிய குளத்திலே விட்டுட்டான். அங்கேயும் அது பிரம்மாண்டமா வளர மீனை எடுத்துட்டு போய் ஊர் குளத்துல போட்டான். கொஞ்ச நேரத்துல குளத்தோட பரப்பளவுக்கு சரியா மீன் வளர்ந்து இருந்துச்சு. மன்னன் கொஞ்சம் யோசிச்சுட்டு படை வீரர்களோட உதவியோட அந்த மீனை எடுத்துட்டு போய் கடல்லே விட்டுட்டான். மீன் கடல் அளவு பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்க இப்போதான் மன்னனுக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட திருவிளையாடல் தான் இது அப்படின்னு புரிஞ்சது. மீன் உருவத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கி இதுக்கான காரணத்தை கேட்டான். அப்போ ஸ்ரீ மகாவிஷ்ணு, மன்னா வருகிற 7ஆம் நாளில் பிரளயம் ஏற்பட்டு உலகமே வெள்ளத்துல மூழ்க போகுது. அந்த சமயம் பெரிய படகு ஒண்ணு இங்க வரும். அதுல உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள்லையும் ஒரு ஜோடியை ஏத்தி விட்டுடு. பிரளய வெள்ளத்துல அந்த படகு மிதக்கும், ஆனா கவிழ்ந்து விடாத மாதிரி நான் அதை காப்பாத்துவேன்னு சொன்னாரு. மகாவிஷ்ணு சொன்னபடி 7வது நாள்ல பெரிய பிரளயம் வந்தது. அப்போ பெரிய படகு ஒண்ணு அங்க வந்தது. மன்னனும் உயிர்களை காப்பாற்றுறதுக்காக அது எல்லாத்தையும் படகுல ஏத்திட்டு போனான். பலத்த காற்றால படகு நிலை தடுமாறியப்பவும் மச்ச அவதாரத்துல தோன்றி இருந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு படகை காத்து போய் பிரளயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிலத்துல விட்டுட்டு எல்லா உயிர்களையும் காப்பாத்திட்டாரு. அதுக்கப்புறமா பரந்தாமன் கடலுக்குள்ள போய் அந்த அசுரனோட போர் செஞ்சு அவனை அழித்து வேதங்களை மீட்டு அதை பிரம்மதேவன்கிட்டையும் ஒப்படைச்சாரு. அசுரனை கொன்ற தோஷத்தோட காரணமா மச்ச உருவத்திலிருந்து தன்னோட சுய உருவத்தை அடைய முடியல மகாவிஷ்ணுவால. அதனால அவர் இந்த திருத்தலத்துல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு பூஜை செஞ்சு வணங்கினாரு. சிவபெருமானோட அருளால ஸ்ரீ மகாவிஷ்ணு திரும்பவும்
சுய உருவம் அடைந்ததா தல புராணம் சொல்லுது. மச்சபுரீஸ்வரர் ஆலயம் வேதங்களை மீட்ட தலம் அப்படின்றதுனால மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்க அவசியம் வந்து வழிபட வேண்டிய தலம் தான் இது. குலதெய்வ வழிபாடு விட்டு போனவங்க இந்த தலத்துக்கு வந்து வழிபட்டு மீண்டும் அவங்களோட குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்தா குலதெய்வத்தை வழிபடாததுனால வந்த தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட முதல் அவதாரமான மச்சாவதாரம் முடிஞ்சது. அடுத்ததா கூர்ம அவதாரத்தை பத்தி பார்க்க போறோம். மகாவிஷ்ணுவோட 2வது அவதாரமா போற்றப்படக்கூடியதுதான் இந்த கூர்ம அவதாரம். மற்ற அவதாரங்கள் எல்லாம் தீயவர்களை அழிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம். ஆனா கூர்ம அவதாரம் யாரையுமே அழிக்காம பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்க துணை நின்ற அவதாரம். தேவலோகத்து பெண்ணான சித்த வித்யாதர மகள் என்பவள் கலைமகள். இவ கொடுத்த மலர் மாலையை தன்னோட வீணையில சுத்திக்கிட்டு பிரம்மலோகம் வழியா வர்றப்போ துர்வாச முனிவரை சந்திச்சா. அவரை வணங்கினதுக்கு அப்புறமா தாங்கிட்ட இருக்கக்கூடிய மாலையை அவர்கிட்ட கொடுத்தா. மாலையை பெற்றுக்கொண்ட அந்த முனிவர் அந்த மாலையோட தேவலோகம் நோக்கி சென்றாரு. எதிரில் தேவேந்திரன் யானை மேல் அமர்ந்து வந்துட்டு இருந்தான். அவங்கிட்ட அந்த மலர் மாலையை கொடுத்தார் முனிவர். தேவேந்திரன் அந்த மாலையை அலட்சியமா வாங்கி யானையோட தலையில வச்சான். யானையோ தன்னோட துதிக்கையால அந்த மாலையை எடுத்து கீழே போட்டு காலால மிதிச்சிடுச்சு. இதை பார்த்த முனிவர் தன்னை அவமானப்படுத்தின தேவேந்திரனை பார்த்து, உன் செல்வம் எல்லாம் இருக்குமிடம் தெரியாமல் அழிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு. சாபம் உடனேயே பழிச்சிடுச்சு. தேவேந்திரன் தன்னோட செல்வம் எல்லாத்தையும் இழந்துட்டான். யானை மதம் பிடிச்சு ஓட ஆரம்பிச்சது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அசுரர்கள் தேவேந்திரனோட கோட்டைக்குள்ள புகுந்து போர் செய்ய ஆரம்பிச்சாங்க. போர்ல அசுரர்கள் வீழ்ந்தாலும் அசுர குருவான சுக்கராச்சாரியாரோட சஞ்சீவி மந்திரத்தால மறுபடியும் உயிர் பெற்று எழுந்தாங்க. இதை பார்த்த தேவேந்திரன் பிரம்மனோட தயவை நாடினான். பிரம்மன் மகாவிஷ்ணு கிட்ட தேவேந்திரன் அழைச்சிட்டு போனாரு. தேவேந்திரனோட இக்கட்டான நிலையை தெரிஞ்சுக்கிட்ட மகாவிஷ்ணு மந்திர மலையை மத்தாக்கி வாசுகின்னு சொல்லக்கூடிய பெரிய நாகத்தை கயிறா உபயோகித்து பார்க்கடலை கடைஞ்சா இழந்த செல்வத்தை பெறலாம் அப்படின்னு சொன்னாரு. இவ்வளவு பெரிய செயலை தேவர்கள் கொண்டு மட்டுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைச்ச தேவேந்திரன் அசுரர்கள் கிட்ட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுட்டு பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சாங்க. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையிறப்போ மத்தா பயன்படுத்தப்பட்ட மந்திர மலை ஓர் இடத்துல நிலை கொள்ளாமல் அசைந்து தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சது. இதனால தன்னோட எண்ணம் நிறைவேறாம போயிடுமோ அப்படின்னு கலங்கின தேவேந்திரன் மறுபடியும் மகாவிஷ்ணுவை சரணடைஞ்சான். தேவேந்திரனுக்கு உதவுறதுக்காக மகாவிஷ்ணு பிரம்மாண்டமான ஆமையா உருவெடுத்து மந்திர மலையோட அடியில போய் அதை தாங்கி நின்னாரு. தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் அவங்களோட முயற்சியில ஈடுபட்டாங்க. அப்போ கடையக்கூடிய கயிறா இருந்த வாசுன்னு சொல்லக்கூடிய நாகம் ரொம்ப துன்பப்பட்டு விஷத்தை கக்கிடுச்சு. அந்த விஷத்தோட வேகம் உலகத்தை அழிச்சிடும் அப்படின்றதுனால நந்தியம்பெருமானை அழைத்து அந்த ஆழகால விஷத்தை திரட்டி எடுத்து வர செஞ்சு விழுங்கினாரு சிவபெருமான். இதை பார்த்த பார்வதி தேவி சிவபெருமானோட கண்டத்துல கை வைக்க அந்த விஷம் கழுத்திலேயே தங்கிடுச்சு. அதனால ஈசன் நீலகண்டன் அப்படின்ற பேர்ல அழைக்கப்பட்டாரு. விஷத்தோட தன்மை ஈசனை கொஞ்ச நேரம் மயக்க நிலைக்கு தள்ளுனுது. ஆனா ஈசன் ஆழகால விஷத்தை விழுங்கிய திதி வந்து திரையோதசி திதி மாலை நேரம். அதுதான் பிரதோஷ காலம். மயங்கிய நிலையில ஈசன் இருந்ததுனால தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் ஈசனை வழிபட ஆரம்பிச்சாங்க. அது போற்றுதற்குரிய பிரதோஷ வழிபாடாகவும் அமைஞ்சது. மகாவிஷ்ணுவோட கூர்ம அவதாரத்தால தான் இத்தகைய உயரிய வழிபாட்டு முறை மக்களுக்கே கிட்டியதுன்னு புராணங்கள் சொல்லுது. 2வது முறையா பார்க்கடலை கடைஞ்சப்போ முதல்ல காமதேனு அப்படின்ற பசு வெளிப்பட்டது. இந்த பசு வேண்டியதை தரக்கூடிய வல்லமை படைச்சது. இது பார்வதி கிட்ட சேர்ந்தது. அடுத்து பொன்மயமான ஒளியோட உச்சை சிரவஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரை வந்தது. இந்த குதிரை பறக்கக்கூடிய ஆற்றல் படைச்சது. அதுக்கு அடுத்து ஐராவதம் சொல்லக்கூடிய 4 தந்தங்கள் கொண்ட வெள்ளை நிற யானை வந்தது. இது இந்திரனோட வாகனம் ஆனது. இது அடுத்து 5 மரங்கள் பார்க்கடலில் இருந்து வெளிவந்தது. பஞ்ச தருக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவை அரிசந்தனம், கற்பகம், சந்தனம், பாரிஜாதம், மந்தாரம். இதுல கற்பக மரத்துக்கு கீழே இந்திரன் அமர்ந்துட்டான். கேட்பதை கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டதுதான் கற்பகம். அடுத்து கௌஸ்துபம் சொல்லக்கூடிய மணிமாலை வந்தது. இதை அணிறவங்களுக்கு ஆற்றலையும் வெற்றியையும் தரக்கூடியது. இதை திருமால் அணிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா ஜேஷ்டா தேவி தோன்றுனா. இவளுக்கு அடுத்து ரொம்ப அழகான 60 கோடி தேவலோக பெண்கள் தோன்றுனாங்க. இவங்களை தேவர்கள் ஏத்துக்கிட்டாங்க. அடுத்து தோன்றினதுதான் மது. இந்த மது தோன்றுறப்போ அதோட அதி தேவதையான சுரா தேவியோட மதியை மயக்கக்கூடிய அழகு மங்கையர்கள் கணக்கற்ற தோழியர்களோட தோன்றினாங்க. அவங்கள அசுரர்கள் ஏத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா தோன்றியவள் தான் ஸ்ரீதேவின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு. மலர் மாலையை ஏந்தியவளாய் அவதரித்த இவள் தனக்கு தகுந்த மணாளன் மகாவிஷ்ணுவே அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மகாவிஷ்ணுவுக்கு மாலை அணிவித்து திருமாலோட தேவியும் ஆகிட்டா. அடுத்ததா விஷ கொடுமையை நீக்கக்கூடிய மூலிகையோட சந்திரன் வெளிப்பட்டான். மேலும் அவன் கைகளில் நீலோத்பல மலர் மோக சாஸ்திர சுவடிகளும் இருந்தது. அடுத்ததா தோன்றினது சியமந்தக மணி. இதை சிந்தாமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சூரியன் ஏற்றான்.
கடைசியில அவதரிச்சவர் தான் தன்வந்திரி. 4 கைகளோட அவதரித்த இவர் கைகள்ல சீந்தில் கொடி, அட்டை பூச்சி, அமிர்த கலசம், கதாயுதம் தரிச்சிருந்தாரு. இவர் மருத்துவர்களோட தேவதையும் ஆனாரு. தன்வந்திரியோட கையில இருந்த அமிர்த கலசத்தை பெறுறதுல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பலத்த போட்டி இருந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்ட திருமால் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை பங்கிட்டு தரக்கூடிய வேலையில தான் சில நிகழ்வுகளும் நடந்தது. அசுரன் ஒருத்தன் குறுக்கு வழியில சூரிய சந்திரர்களுக்கு இடையில அமிர்தம் பெற முயற்சி செய்கையில மோகினியானவள் அமிர்தம் வழங்கிய சட்டுவத்தால் அவனை வெட்ட அவன் 2 துண்டுகளாக ராகு கேதும் ஆயிட்டான். அதுக்கப்புறமா மோகினியோட அழகுல ஈஸ்வரன் மயங்கினதுனால ஐயப்பனும் அவதாரம் செஞ்சாரு. மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்ததோட விளைவால பல அரிய பொருட்கள் கிடைச்சது. அதே சமயம் பல நிகழ்வுகளும் நடைபெற்றது. அனைத்துமே சுபமான நிகழ்வுகள் தான். மகாவிஷ்ணுவோட கூர்ம அவதார கோலத்தினை வழிபட்டா சனியோட தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா 3வது அவதாரமான வராக அவதாரத்தை பத்தி பார்க்கலாம். பூமியை கவர்ந்து சென்ற இரண்யாட்சன் கடலுக்கடியில ஒளிச்சு வச்சான். ஆளிலையில அரிதுயல்ல இருந்த திருமால் வெள்ளை வராகமா, அதாவது பன்றியா உருவெடுத்து அசுரனை கொன்றதோட அந்த பூமியை தன்னோட கொம்புல தாங்கிக்கிட்டு அருள் செஞ்சாரு. சிருஷ்டி அப்படின்றது 2 வகைப்படும். முதல்ல இறைவன் தாமாகவே மாயையோட பலத்தால மகத்துல இருந்து பஞ்ச பூதங்களும் 5 உண்டாக படைச்சாரு. இதுக்கப்புறம் தான் பிரம்மன் வந்தாரு. பிரம்மனோட ஆணைப்படி தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள்னு எல்லாத்தையுமே பிரம்மன் படைச்சாரு. சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர் அப்படின்ற முனிவர்களை படைச்சு சிருஷ்டி தொழிலை மேற்கொள்ளும்படி பணிஞ்சாரு. பிரம்மனோட புருவங்களோட நடுவுல இருந்து ருத்திரன் தோன்றினான். அதுக்கப்புறமா மர்சி, அத்திரி, ஆங்கிரசர், புலஸ்தர், புலகர், கிருது, பிருகு, வசிஷ்டர், தஷர், நாரதர், இதுக்கப்புறமா வேதங்கள், சத்துவ குணங்கள், காயத்ரி, பிரணவம் இத்தியாதி ஆகியவற்றை எல்லாத்தையும் படைச்சாரு. என்ன படைச்சும் பிரம்மகுலம் பெருகல. இதனால பிரம்மா ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிட்டாரு. அதோட காரணமா அவரோட உடல் 2ஆ பிரிஞ்சுது. அது ஆண் பெண் உருவங்களா மாறினது. அந்த ஆண் சுயாவம்புவ மனு அப்படின்னும் அந்த பெண் சத்ருபா அப்படின்னும் அழைக்கப்பட்டாங்க. சுயம்புவ மனு பிரம்மாவை பார்த்து கேட்டாரு, பிரபோ, நானும் என்னோட மனைவியும் தற்சமயம் என்ன பணி செய்யறது? உங்களை போன்ற மக்களை பெற்று பூமியை ஆட்சி செஞ்சு பல யக்கியங்களை செஞ்சு ஸ்ரீ ஹரியை சந்தோஷப்படுத்துக்க அப்படின்னு சொல்லி பிரம்மன் கட்டளை போட்டாரு. உங்களோட சொல்ல நான் தட்ட மாட்டேன். ஆனாலும் பூமியில நான் வசிக்கிறதுக்கு இடமே கிடையாது. பூமி கடலோட ஆழத்துல மூழ்கி கிடக்குதே அப்படின்னு சொன்னான். பூமியில மானிடர்களை படைக்கணும் அப்படி எண்ணின சமயத்துல பிரளயம் வந்துட்டே அப்படின்ற கவலையில ஆழ்ந்தாரு பிரம்மா. உடனேயே ஸ்ரீஹரியை நோக்கி தியானம் செஞ்சாரு. மனசுல ஸ்ரீஹரியை சிந்திச்சுட்டே, நான் எந்த பரமாத்மானோட கிருபையால உருவானனோ அதே பிரபு இதோ இங்கே ஜல சமுத்திரத்துல அமிழ்ந்து கிடக்கக்கூடிய உலகத்தை வெளிக்கொண்டு வந்து நிலைக்க செய்யட்டும் அப்படின்னு தியானம் செஞ்சாரு. அப்போ அவரோட நாசில இருந்து ஒரு கட்டை விரல் அளவையான ஒரு வராகம் வெளிப்பட்டது. ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மாவோட விருப்பத்தை பூர்த்தி செய்யவே அந்த பன்றி, அதாவது வராக ரூபத்தை எடுத்தாரு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கப்பவே அந்த சின்ன பன்றி உருவம் பூதாகரமா யானை அளவு வளர்ந்தது. அதை பார்த்து பிரம்மா மெய் சிலிர்த்து போனாரு. என்னோட எண்ணத்தை நிறைவேற்றதுக்காக நாராயணன் இப்படி அவதாரம் எடுத்திருக்கிறார் அப்படின்னு மகிழ்ச்சியாகி வேத பாராயண சோஸ்திரங்களை சொன்னாரு. அதனால சந்தோஷம் அடைந்த மூர்த்தி கர்ஜனை செஞ்சாரு. அந்த பிரம்மாண்டமான ஒளி ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம் 3 இடத்துலையும் கேட்டுச்சு. இதை கேட்ட மகரிஷிகள் சந்தோஷமானாங்க. அந்த சமயம் தவத்துல சிறந்தவரான கஸ்யப முனிவருக்கும் திதிக்கும் திருமணம் நடைபெற்றது. கஸ்யப்பர் தன்னோட ஆசிரமத்துல பகவானை குறிச்சு வேள்வி செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல வேள்வி சாலைக்கு வந்த திதி தன்னோட விருப்பத்தை நிறைவேற்றுமாறு கணவன் கிட்ட சொன்னான். அதுக்கு அவர், இது பூதங்கள் மட்டுமே சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்தியா வந்தன நேரம், ஒரு முகூர்த்த காலம் மட்டும் நீ பொறுத்துக்கோன்னு சொன்னாரு. அதுக்கு திதி மறுக்கவே தன்னோட மனைவியோட ஆசையை நிறைவேற்றினாரு கஸ்யப்பர். மறுபடியும் பகவானை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தாரு. அங்க வந்த திதி, சுவாமி என்ன மன்னித்தருளுங்கள், தங்களோட சொற்களை கேட்காம நான் இப்படி தவறா நடந்துக்கிட்டேன்னு சொன்னா, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்கிறாரு கஸ்யப்பர். என்னோட கருவுல இருக்கக்கூடிய சிசுவுக்கு எந்தவித ஆபத்தும் வராம இருக்க நீங்க தான் தயவு காட்டணும்னு கேட்டா. திதியே, நான் எத்தனை முறை சொல்லியும் நீ அதை காதுல போட்டுக்கல. சந்தியா காலத்துல உன்னோட உத்திரத்துல சேர்ந்த கருவுல இருந்து 2 பிள்ளைகள் பிறப்பாங்க. அவங்க அரக்க குணம் உடையவர்களாக தர்ம விரோதமான காரியங்கள்ல ஈடுபட்டு 3 உலகையும் தேவர்களையும் துன்புறுத்துவாங்க. அப்போ பெருமாள் அவதாரம் எடுத்து அவங்கள வதம் செய்வாருன்னு சொன்னாரு. சுதர்சனத்தை கையில ஏந்திய பரந்தாமன் கையில என்னோட பிள்ளைகள் மரணம் ஆவதுல எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனாலும் அந்தனராகிய உங்களோட சாபத்துக்கே நான் அஞ்சினேன் அப்படின்னு சொல்லி அழுதா. கவலை வேண்டாம், இப்போது நீ பரந்தாமனிடத்தும் சிவபெருமானிடத்தும் என்னிடத்தும் கொண்ட பக்தியால் உன் பிள்ளைகள்ல
ஒருவனுக்கு பிறக்கக்கூடிய பையன் ஹரி பக்தியில சிறந்தவனா இருப்பான், அவன் மேலானவர்களுக்கும் மேலானவனாக இருந்து புகழ் பெறுவான் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட தீதி தன்னோட பிள்ளை வழி பேரனாவது ஹரி பக்தனாக இருக்கிறானே அப்படின்னு சந்தோஷம் அடைஞ்சா. கரு உருவாகி வளர்ந்தது. பிள்ளைகள் பிறந்தால் தேவர்களுக்கு இடையூறு ஏற்படுமே அப்படின்னு எண்ணின திதி அந்த பிள்ளைய 100 வருடங்கள் வயிற்றிலே சுமந்தா. அதனால அந்த கருவோட ஒளி எங்கேயுமே பறந்து விரிந்து சூரிய சந்திரனோட ஒளியையும் அங்க வச்சுது. 4 திசையும் இருண்டு போயிடுச்சு. இதை பார்த்த தேவர்கள் பிரம்மன் கிட்ட போய் சொன்னாங்க. பிரம்மன் அவங்க கிட்ட, தேவர்களே, ஒரு நாள் என்னோட மனத்தினால தோற்றுவிக்கப்பட்ட என் புதல்வர்களான சனகாதி முனிவர்கள் நாராயணனை தரிசிக்க போனாங்க. அப்போ அவரோட வாயிற் காப்பாளர்களாக ஜெய விஜயர் இருந்தாங்க. நாராயணனை தரிசனம் செய்ய விடாம தடுத்த காரணத்துக்காக முனிவர்களோட சாபத்துக்கும் ஆளானாங்க. தங்களோட தவறு உணர்ந்த ஜெய விஜயர்கள் நாங்க தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலத்திலையும் ஸ்ரீமன் நாராயணனையே நினைக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. இது எல்லாமே தெரிஞ்சு கொண்டு கவனிச்சிட்டு இருந்த நாராயணன் முனிவர்கள் முன்னாடி வந்தாரு. முனிவர்களே, பக்தர்களாகிய உங்களுக்கு செய்த அபச்சாரம் கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாம என்னோட ஊழியர்கள் அறியாம செஞ்ச பிழைக்கு நான் பொறுப்பேற்கிறேன். அவங்க அதி சீக்கிரமாவே பூமியில ஜனித்து சாபம் நீங்கி என்னோட திருவடிகளை சரணடையணும் அப்படின்னு சொன்னாரு. உடனடியா முனிவர்கள், இவங்க 2 பேருமே வெகு சீக்கிரமா அரக்கர்களா பிறந்து உன்னை அடைவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க தான் இப்போ திதியோட கருவில் இருக்கக்கூடிய ஜெய விஜயர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. திதி 100 வருஷங்கள் சென்றாலும் இரட்டை குழந்தைகளை பெற்றா. அவள் பூமியில ஜனனம் ஆகிறப்போ பல கெட்ட சகுனங்கள் பூமியில தோன்றுனது. முதல்ல பிறந்தவன் ஹிரண்ய கசிவு அப்படின்னும், 2வதா பிறந்தவனோட பெயர் ஹிரண்யாட்சன். விரைவிலேயே அவங்க பூதாகரமா மலை போல வளர்ந்து நின்னாங்க. அவங்க செஞ்ச அட்டூழியங்களை கண்டு 3 உலகமுமே நடுங்குச்சு. இதுக்கு காரணம் பிரம்மா கிட்ட யாருக்குமே இல்லாத பராக்கிரமத்தை கேட்டு பெற்ற வரத்தோட விளைவுதான். ஹிரண்யாட்சன் தேவர்களை ஓட ஓட விரட்டினான், ரொம்ப துன்பப்படுத்தினான். இதனால தேவர்கள் எல்லாரும் காணாமலே போயிட்டாங்க. இவன் அவங்கள தேடி போய் பாதாள லோகத்துக்கு செல்ல சமுத்திரத்துல மூழ்கினான். சமுத்திர ராஜனான வருணனை யுத்தத்துக்கு அழைச்சான். ஹிரண்யாட்சன் கிட்ட யுத்தம் செஞ்சு பலன் எதுவுமே இல்லை. பிரம்ம வரத்தினால பராக்கிரமம் கொண்ட இவனை ஜெயிக்க முடியாது அப்படின்றத வருணன் உணர்ந்தான். அசுர முதல்வனே, உன்னோட பராக்கிரமத்தை நான் பாராட்டுறேன். தினவு எடுக்கக்கூடிய உன்னோட தோள்களுக்கு சிறந்த விருந்து தர ஸ்ரீ ஹரி ஒருத்தரால தான் முடியும். நீ அவரை தேடி போய் உன்னோட விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள் அப்படின்னு தந்திரமா பதில் சொன்னான். வருணன் இப்படி சொன்னதுமே ஹிரண்யாட்சன் கதையை சுழற்சி கொண்டு கர்ஜனை செய்த வண்ணம் ஹரிய தேடி புறப்பட்டான். அவன் வைகுண்டத்தை நோக்கி போகக்கூடிய சமயத்துல அவனை நாரதர் தடுத்தாரு. அசுர தலைவனே, உன்கிட்ட கொண்ட அச்சத்தால தேவர்கள் எங்கேயோ ஓடி ஒளிந்தாங்களே, நீ இப்போ எங்க போற அப்படின்னு கேட்குறாரு. நான் ஸ்ரீஹரியை தேடி வைகுண்டத்துக்கு போறேன். அங்க போனாதான் தினவு எடுக்கக்கூடிய என்னோட தோள்களுக்கு தகுந்த தீனி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னான். நல்ல காரியம் செய்ய போற, ஆனா நீ தேடி போகக்கூடிய ஹரி வைகுண்டத்துல இல்ல, பாதாளத்துக்கு கீழே அழுந்தி கிடக்கக்கூடிய பூமியை வெளிப்படுத்த போயிருக்கிறாரு. அப்படியா, இதோ பாதாள லோகத்துக்கு நான் போறேன்னு சொல்லி பாதாள லோகத்துக்குள்ள புகுந்தான். அங்க ஹரி பகவான் வராக மூர்த்தியா எழுந்தருளி தண்ணீருக்குள்ள ஆழ்ந்து கிடக்கக்கூடிய பூமியை தன்னோட கோர பற்களால தாங்கி மேலேற்றி கொண்டுட்டு இருந்தாரு. இந்த காட்சியை கண்ட ஹிரண்யாட்சன் சிரித்தான். பன்றி வடிவில் இருந்த பகவானை கேலி செஞ்சான். பகவான் அவனோட யுத்தம் செய்ய ஆயத்தமானாரு. 2 மலைகள் மோதுறது மாதிரி மோதி கொண்டாங்க. யுத்தத்தை நேர்ல பாக்குறதுக்காக பாதாள லோகத்துக்கு தேவர்களோட பிரம்மா வந்து சேர்ந்தாரு. அண்ட சராசரங்களும் அப்போ கிடுகிடுத்து போய் நின்னுது. ஹிரண்யாட்சன் தன்னோட கதையை எடுத்து ஹரியை நோக்கி வீசினான். அதை ஹரி பகவான் தன்னோட சக்கராயுதத்தால் தடுத்தாரு. ஹிரண்யாட்சனோட மாய லீலைகளால லட்சக்கணக்கான அசுர கணங்கள் ஆயுதங்களோட தோன்றினது. தன்னோட சுதர்சன சக்கரத்தால் அத்தனையும் அழிச்சாரு ஹரி பகவான். பிரம்மா அந்த நேரம் ஹரியை பார்த்து சந்தியா காலம் நெருங்குவதுக்குள்ள அவனை அழிச்சிடுமாறு சொன்னாரு. ஹரியும் அப்படியே ஹிரண்யாட்சனோட காதோரம் லேசா ஒரு தட்டு தட்டினாரு. அவன் விழிகள் பிதுங்கி மரம் போல சாஞ்சான். அந்த நேரம் தேவர்கள் ஹரியை போற்றி துதிச்சு பாடினாங்க. பாதாளத்துல அழுந்து கிடந்த பூமியை வெளிக்கொணர்ந்து நிலை நிறுத்தினாரு. அவனோட யுத்தம் செஞ்சதுனால அவரோட உடல் முழுவதும் உதய சூரியனை போல சிவந்து காணப்பட்டது. பிரமாதியர் அப்பொழுதும் இடைவிடாது வேத தோத்திரங்கள் எல்லாம் செஞ்சாங்க. அதை கேட்டு ஆனந்தமடைந்த பகவான் அகமகில் சாந்தமானாரு. பிரம்மன் சுவாயம்பு மனுவை அழைச்சு, நீ உன்னோட பிரஜைகளோட பூமண்டலத்தை அடைஞ்சு ஆட்சி செஞ்சு வாழ்வாயாக அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா சுவாயம்பு மனுவோட சத்ருபாவும் கணவன் மனைவியா வாழ்ந்து பிரியவரதர் உத்தானபாதர் அப்படின்னு 2 ஆண் குழந்தைகளும், ஆஹிதி, தேவஹூதி,
பிரசூதி அப்படின்னு 3 பெண் குழந்தைகளும் பிறந்தாங்க. இவங்களும் இவங்களோட வழி வந்தவங்களும் தான் ஆதி மனிதர்கள். இந்த வராக அவதார மூர்த்திய பிரார்த்தனை செய்றவங்களுக்கும், அவர் சரித்திரத்த பக்தியோட சிந்தித்து அவர தியானம் செய்றவங்களுக்கும் சகல சம்பத்தும் தீர்க்க ஆயுளும் உண்டாகும். வராக அவதாரம் பற்றின பதிவு இன்னும் முடியல. பார்ட் 2 வீடியோவா அடுத்த ஒரு பதிவுல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் பெருமாள் பற்றின நிறைய தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.